Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. பாருங்க, இப்படித்தான் சோகமா உக்காந்துகிட்டு இருக்கான். ஒண்ணு பூமியை பாக்குறான், இல்ல அண்ணாந்து வானத்தை பாக்குறான். அவனை பார்க்க எனக்கு சங்கடமா இருக்கு. பத்லு, நீ என்ன சொல்ற? எப்பவுமே லொடலொடன்னு பேசுற ஒரு ஆளு இப்ப எதுவுமே பேச மாட்டான். எனக்கு தெரியும்பா, நம்ம மோட்டுவுக்கு சோகமா இருக்கிற ஜுரம் வந்திருக்கு. இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டே. இந்த ஃப்ரெண்ட்ஷிப் டேல என்னோட நண்பனை நான் சோகமா பார்க்க விரும்பல. கஜ கஜா, ஏன் 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த மாதிரி ஒருத்தரை நான் பார்த்ததே இல்லப்பா. சரி வாங்கப்பா, நாம எல்லாரும் சேர்ந்து அவனை சந்தோஷப்படுத்துவோம். வாங்க போலாம். அட மோட்டு, என் உயிர் நண்பா, உடன்பிறா சகோதரா, ஏதாவது கொஞ்சம் பேசுப்பா. என் முன்னோர்கள் மேல ஆணையா சொல்றேன், என்னால உன்னை இப்படி சோகமா பார்க்கவே முடியலப்பா. ஏய் மோட்டு, சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன். சொல்லு 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 சொல்லு. என்கிட்ட நீ பேச மாட்டியா மோட்டு? அப்புறம் நல்லா இருக்காது, சொல்லிட்டேன். சொல்லுப்பா மோட்டு, உனக்கு என்ன வேணும்? உன் ஆசை எல்லாத்தையும் நிறைவேற்றுறதுக்கு தான்ப்பா நாங்க வந்திருக்கிறோம். சொல்லுப்பா. சமோசா வேணும். இன்னும் கொஞ்சம் வேணும். இப்போ அது சந்தோஷப்படு. சமோசா செஞ்சு செஞ்சு நான் வெறுத்து போயிட்டேன். மோட்டு, என் ஆருய நண்பா, உடன்பிறா சகோதரா, உனக்கு என்ன தாண்டா ஆச்சு? அட சொல்லுப்பா மோட்டு, உனக்கு என்ன வேணும்? எது செஞ்சா நீ சந்தோஷப்படுவ? சொல்லு 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 சொல்லு. என்ன வேணும்? அந்த மேகத்து மேல உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிடும். அட மோட்டு, என் உயிர் நண்பா, உடன்பிறா சகோதரா, நீ என்னப்பா சொல்ற? வேணும் வேணும், எனக்கு ஐஸ்கிரீம் வேணும். அங்க உட்காந்து நான் சாப்பிட்டே ஆகணும். ஐஸ்கிரீம் வேணும் எனக்கு. அட மோட்டு, என் உயிர் நண்பா, உடன்பிறா சகோதரா, இங்க பாரு, நாம மேகத்துக்குள்ள வந்துட்டோம். உனக்காக கொண்டு வந்திருக்கிற ஐஸ்கிரீம் இப்ப நான் உனக்கு கொடுக்கறேன். என்ன எவ்வளவு அழகான இடத்துல உட்கார்ந்து நம்ம மோட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட போறாரு. 20 வருஷம் அனுபவம் என்ன சொல்லுதுன்னு தெரியுமாப்பா? மோட்டு இந்த இடத்துல உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டா அவன் நிச்சயமா சந்தோஷப்படுவான்ப்பா. உண்மைதான். என்னப்பா இது? இந்த ஐஸ்கிரீம் உருகி போயிடுச்சு. ஐஸ்கிரீம் எல்லாம் உருகி போச்சு. நான் எப்படி சாப்பிடுவேன்? டாக்டர் ஜட்கா சார், சீக்கிரமா ஏதாவது செய்யுங்க சார். அட மோட்டு, நீ கவலைப்படாதப்பா, எனக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு. இப்பவே இந்த ஐஸ்கிரீமை நான் பழையபடி மாத்தி காட்டுறேன் பாரு. போ எல்லாம் போங்க போங்க போங்க, அந்த போங்க 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 போங்க. ஒரு ஐஸ்கிரீம் குடுக்கிறதுக்கு இவ்வளவு நேரமா? இந்நேரம் அது தண்ணியா போயிருக்கும். சீக்கிரம் எடுத்து கொடுங்க, இல்ல நானே எடுத்துக்கிறேன். ஆமா, நீயே போய் எடுத்துக்க. மோட்டு, என் நண்பா, இப்ப உனக்கு என்ன ஆச்சு? இப்ப ஏன்டா மறுபடியும் சோகமா இருக்க? சொல்லு. உன்னை சந்தோஷப்படுத்த இன்னும் நாங்க என்ன பண்ணணும்? நான் சம்பல் ரேவுக்கு பிக்னிக் போகணும். சீக்கிரம் கூட்டு போங்க. சம்பல் ரேவா? ஆமா, நான் ஒரு புத்தகத்துல படிச்சிருக்கேன். அந்த சம்பல் இருக்கிற மலை பிரதேசம் ரொம்ப அழகா இருக்கும். அந்த சம்பல்ல ரொம்ப ஆபத்து இருக்குதாப்பா. முடியாது, நிச்சயமா முடியாது. நிச்சயமா நடக்காது. என்ன மோட்டு இப்படி சொல்ற? சம்பல்ல ரொம்ப பெரிய பெரிய கொள்ளக்காரங்களா இருப்பாங்களே, என்ன பண்றது? அட மோட்டு, என் உயிர் நண்பா, பிக்னிக்கு சம்பல் போனா நீ சந்தோஷப்படுவேன்னா உனக்காக நாங்க எல்லாரும் சம்பலுக்கு வரோம்ப்பா. கொள்ளக்காரங்க கிட்ட கூட சண்டை போடுவோம். என்ன வாங்க. ஐயா ஐயா, ஒரு நிமிஷம் நில்லுங்க. இங்க கொள்ளக்காரங்க எல்லாம் யாரும் இல்லல்ல? ஏன் இல்ல, கொள்ளக்காரங்கெல்லாம் இருக்காங்க. ஆனா அதை விட பெரிய தாக்கம் என்னன்னா எங்க கருப்பு புயல். நீங்க அவன் கண்ணுல படாம இருந்தா சரி. கஜ கஜா, என்னோட 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல கருப்பு புயல்ன்ற பேரை நான் கேள்விப்பட்டது இல்லையாப்பா. கருப்பு புயல்? சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன், நான் அவனை சும்மா விட போறது இல்ல. வண்டி எடு.
இந்த ஏரியால கொள்ளைக்காரங்க பயம் எதுவும் இல்ல ஏன் இல்ல, இங்க கொள்ளைக்காரங்க எல்லாம் இருக்காங்க. ஆனா அதை விட இங்க ஆபத்தான விஷயம் கருப்பு புயல் தான். நீங்க அவங்க கண்ணுல படாம இருங்க. சரி சரி, அந்த கருப்பு புயலை விட்டு தள்ளுங்க. பிக்னிக்க கொண்டாடுவோம். மோட்டுவை சந்தோஷப்படுத்தணுமா வேண்டாமாப்பா, சொல்லுங்க. கவலைப்படாதீங்க, அந்த கருப்பு புயலை இந்த சிங்கம் பாத்துக்குவேன். நீங்க ஜாலியா பிக்னிக் என்ஜாய் பண்ணுங்க. கஜ கஜா, அவங்கள பார்த்தா கொள்ளைக்காரங்க மாதிரி தெரியுதே. ஏன் 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல இப்படி ஒரு கொள்ளைக்காரங்கள பார்த்ததே இல்லப்பா. வச்சுட்டாங்கப்பா. பாருங்கப்பா, கொள்ளைக்கார நண்பர்களா, நீங்க எங்க ஓடிட்டு இருக்கீங்க? எங்களை நீங்க கொள்ளை அடிக்கலையா? இல்ல, கருப்பு புயல் வந்துகிட்டு இருக்கான். ஓடுங்க. எங்க அந்த கருப்பு புயல்? பின்னாடி கருப்பு கலர் குதிரை ஒண்ணு வந்துகிட்டு இருக்கு பாரு. உயிர் மேல ஆசை இருந்தா ஓடிருங்க. என்னது இது? ஒரு சாதாரண கருப்பு குதிரையை பார்த்தா எல்லாரும் பயந்து போறாங்க. எதுக்காக இப்படி பயப்படுறாங்க? ஏன் பயப்படுறாங்கன்னு இப்ப காட்டுறேன். என்னடா தலையில ட்ரம்ஸ் எல்லாம் வாசிக்குதே. மாமியாரே, காப்பாத்துங்க. சாந்தி சாந்தி, அமைதி அமைதி. கருப்பு தம்பி, எதுக்காக இப்படி எல்லாம் கோவப்படுறீங்க? அமைதியா இருங்க. ஆஹா, தெரியாம உட்காந்துட்ட போல இருக்க. முன்னாடி கால தூக்குது, பின்னாடி கால தூக்குது. பத்துலோ மாட்டிக்கிட்டேன்டா, என்ன காப்பாத்துறா. இது மாதிரி உனக்கு சாப்பிடறதுக்கு பச்சை புல்லெல்லாம் தரேன். தயவு செஞ்சு சொன்னா கேளு, என்ன இறக்கி விட்டுரு. நீ ரொம்ப நல்லவனா தெரியுற. என் மேல எவ்வளவு அன்பா இருக்க, என்கிட்ட எவ்வளவு இனிமையா பேசுற. நீ தான் நல்ல நண்பன். உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் மனுஷங்கள்ல நல்லவங்க இருக்காங்கன்னு தோணுது. இன்னில இருந்து நான் கெட்டவங்களை மட்டும்தான் அடிப்பேன். போ நண்பா, தைரியமா உன் வீட்டுக்கு போ. இனிமே மத்தவங்கள பயமுறுத்தாத. எல்லாருக்கிட்டையும் அன்போட அமைதியாகிரு. ஓகே? பத்துலு, என் உயிர் நண்பா, இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டே. என் நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து எனக்காக என்ன பண்ணுவாங்கன்னு ஒரு சோதனை வச்சு பார்த்தேன். அதுல நீங்க எல்லாருமே ஜெயிச்சிட்டீங்க. நண்பர்ன்ற முறையில எனக்காக எவ்வளவு பாடுபட்டிருக்கீங்க, எவ்வளவு எல்லாம் செஞ்சிருக்கீங்க. உங்களை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். உங்களை நான் மறந்தா நான் மனுஷனே கிடையாது. பத்துலு, நீங்க எல்லாரும் எனக்கு நண்பனா கிடைச்சது நான் செஞ்ச புண்ணியம். அட மோட்டு நண்பா, அப்படின்னா இவ்வளவு நேரம் நடந்தது எல்லாமே வெறும் நாடகம் தானா? கஜா கஜா, எங்களை இவ்வளவு பாடுபட வச்சிட்டியாப்பா நீ. ஏன் 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல யாரும் இப்படி ஒரு அனுபவத்தை கொடுத்ததே இல்லப்பா. அட பாவி மோட்டு, சட்டத்தின் மீது ஆணையா சொல்ற, நான் உன்னை சும்மா விட மாட்டேன். உங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டதெல்லாம் போதும். இப்போ உங்ககிட்ட இருக்க பணம், செயின், வாட்ச் எல்லாத்தையும் கொடுத்துருங்க. இல்லன்னா நமக்குள்ள சண்டை போட்டதெல்லாம் போதும். ஒற்றுமையை உயர்வு தருன்றது உலகத்துக்கு நிரூபிப்போம். எல்லா நண்பர்களும் ஒன்று சேர்ந்து இன்னைக்கு இவங்களை உண்டுகிலன்னு பண்ணிடுவோம். வாங்க. Hey, stop in the name of law. You are under arrest. I am Singham, Inspector Singham. அம்மா. ஒரே ஒரு நண்பன் தான் குறையா இருக்கான். வந்துட்டான்டா என் நண்பன், வாங்க. இப்ப அடிங்கடா பாக்கலாம்.
அந்த கருப்பு புயல் உங்களுக்கு எப்படி நண்பனானா? காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, யாராவது வந்து காப்பாத்துங்க. இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டே. ஒரு நல்ல நண்பனா என் கடமையை செஞ்சுதான் ஆகணும். Watch India's largest kids library only on Geo Hotstar. Download the app now.